சக்தி. எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி மீதும் குருவின் மீதும் உறுதியான பக்தி கொண்ட மனம் எதற்கும் கவலைப்படுவதில்லை. மனம் மனிதனுடைய வாழ்வில் எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைகிறது. பண்படுத்தப்பட்ட மனம் சிறந்த நண்பனைப் போல மனிதனின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றது. அதே போல நெறிப்படுத்தப்படாத மனம் தறிக்கெட்டு ஓடி மனிதனை தவறான பாதையில் கூட்டிச் சென்று அவனை வீழ்த்துவதில் பகைவனாகவும் செயல்படுகிறது. இவ்வாறாக மனித வாழ்வில் மனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனமே நம் வாழ்வின் நிகழ்ச்சிகளை இன்பமாகவும் துன்பமாகவும் உணரச் செய்து சிரிக்கவும் அழவும் வைக்கிறது. ஒருவனுக்கு மனமும் ஆன்மாவும் சேர்ந்து செயல்படும் போது அவருக்கு மனத்தெளிவும் ஆனந்தமும் கிடைக்கிறது. மனமும் ஆன்மாவும் இருவேறாக செயல்படும் போது மனப்போராட்டங்களும் குழப்பங்களுமே ஏற்படுகின்றன. மனக்கவலைகள் நம் கடந்த கால நிகழ்வுகள், நிகழ்கால வாழ்க்கையில் நிறைவின்மை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இவைகளால் ஏற்படுகிறது. கடந்த காலத்தில் நமக்கு நேர்ந்த அவமானம், தோல்வி, வலிகளை பற்றியே மனம் திரும்ப திரும்ப சிந்திக்கிறது. என்னை இப்படி செய்து விட்டார்கள், எனக்கு இப்படி ஒரு தோல்வி வந்துவிட்டது என சுய பச்சாதாபம், கோபம், வெறுப்பு, பகை கொண்டு கவலைப்படுகிறது. நிகழ்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகள், பொருளாதார நிலைமை, உறவுகள், சமூக அந்தஸ்து, பேர், புகழ், போட்டி, பொறாமை போன்றவற்றில் இருப்பதை நினைத்து ஏங்கி கவலைப்படுகின்றது. எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தபடி நடக்காமல் போனால் எல்லாம் முடிந்து போனதாக நினைத்து மனம் கவலைப்படுகிறது. மேலும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தது உடனடியாக நடக்க வேண்டும் என பொறுமையின்றி மனம் தவிக்கிறது. இதைப் போலவே எதிர்காலத்தில் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும், சரியாக நடக்காவிட்டால் என்ன செய்வது என கவலைப்பட்டு நிகழ்கால நிம்மதியையும் தொலைக்கிறது. இவ்வாறாக கவலைகளினால் அமைதியை இழக்கும் மனம் ஆன்மீக ரீதியான உடலில் உள்ள உயிர் சக்தியில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி மனம் ஒருமுகப்படுவதையோ அல்லது தியானிப்பதையோ மிகவும் கடினமாக்குகின்றது. உடலியல் ரீதியான இரத்த கொதிப்பு, நரம்பு மண்டல பாதிப்புகள் போன்ற பல கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. கவலை கொள்ளும் மனத்திடம் நாம் ஆபத்தில் இல்லை, அன்னை ஆதிபராசக்தியின் அரவணைப்பில் நாம் இருக்கிறோம் என புரிய வைக்க வேண்டும். மனதிடம் திரும்ப திரும்ப பேசுவதன் மூலம் அதற்கு நாம் பாதுகாப்பாக அன்னை மடியில்தான் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அதன் தொகுப்பில் புகுத்த வேண்டும். என்ன நமக்கு அளக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படியே எல்லாம் நடக்கும். அம்மா எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கே செய்வாள். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் நமக்கான இன்பமும் துன்பமும் சிறியதாகவோ பெரியதாகவோ தெரியும். மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு எனக்கு இது போல இல்லையே என நினைத்து கவலைப்படாதே. நமக்கு என்ன நடக்கிறது அது அன்னையின் கருணையால் மிகச் சிறப்பாக அருளப்பட்டது என நினைத்து நிறைவு கொள். நாம் செய்கின்ற பாவங்களை அறிந்தும் அம்மா நம்மை இந்த அளவுக்கு வைத்திருப்பதே அன்னை நம்மீது கொண்ட கருணை என உணர்ந்து கொள். அன்னை ஆதிபராசக்தி மண்ணை மிதித்து ஒரு துன்பம் நீங்கவில்லை என்றால் அது வேறு எங்கு போனாலும் நீங்காது என்பதை உணர்ந்து கொள். நம் வினை பயனை அனுபவித்தே கழிக்க வேண்டும் என ஏற்றுக்கொண்டு அம்மாவிடம் அதன் தாக்கத்தை குறைக்க வேண்டிக்கொள். அன்னையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டுமே தவிர தெய்வங்களை மாற்றுவதாலும் ஜோதிடம் பார்ப்பதாலும் பரிகாரங்கள் செய்வதாலும் வாழ்க்கையின் போக்கை மாற்றிவிட முடியாது. நாம் துன்பப்படும் நேரத்திலும் பிறர் துயர் போக்க உதவ வேண்டும். அப்படி உதவும் போது நம் துன்பம் மறந்து மனநிறைவு ஏற்படும். அந்த மனநிறைவோடு வாழும்போது நம் துன்பமும் மறைகிறது. நாம் எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் உணர்வதற்கும் செயலாற்றுவதற்கும் வேண்டிய எல்லா சக்தியும் அன்னையிடமிருந்து பெறுகிறோம். அவளோ எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறாள் என்ற எண்ணம் நம் மனக்கவலைகளிலிருந்து உடனடியாக நமக்கு விடுதலை அளிக்கின்றது. அன்னையை முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும்.
நம் எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். நோக்கம் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை மனதில் மேலோங்கி இருக்க வேண்டும். ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.